ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது நேற்று vlog தான். நேற்று பூஜா டெக்கரேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டீ போட்டு குடிக்கலான்ட்டு டீ போட்டு குடிச்சிட்டு ரிலாக்ஸாக கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம் ஆச்சு டெக்கரேஷன் பண்ணி முடிச்சுட்டு ஸ்டிக்ஸ்லாம் ஓட்டிட்டு பார்த்து எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன். சரி மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம்னு சொல்லி டீ போட்டு குடிச்சிட்டேன். டீ ரொம்ப சூடாக இருக்கிறதுனால சரி முதல்ல பூஜை சாமான்லாம் எடுத்து வச்சிடலாம், அதுக்கப்புறம் அது வரைக்கும் ஆறும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு சரி நம்ம போய் பூஜை சாமான்லாம் எடுத்து வைக்கலான்னு எடுத்து வச்சிட்ருந்தேன். நேற்று சித்ரா பௌர்ணமின்றதுனால சிவனுக்கு, அப்புறம் குபேரருக்கு, மகாலட்சுமிக்கு எல்லாம் சாமிகளுக்கும் சேர்த்து சாமி கும்பிட்ருந்தேன். முருகருக்கு செவ்வாய்க்கிழமை வேறுன்றதுனால முருகருக்கும் விளக்கேற்றியாச்சு. கிருத்திகைக்கு நான் வெற்றிலை தீபம் போடலான்னு இருக்கேன். நேற்று போடலை, கிருத்திகைக்கு போட்டுக்கலாம். ஏன்னா அடுத்த வாரம் கிருத்திகை வருது இல்லையா, அதனால் அடுத்த வாரம் இல்லை, மே 9 கிருத்திகைன்னு நினைக்கிறேன். மேபி சரியாக கேலண்டரை பார்க்கல நான். சரி கிருத்திகை வரப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வெற்றிலை தீபம் போட்டுக்கலான்னு விட்டுட்டேன். டீ ரொம்ப சூடாக இருந்துச்சா, சரி இது வெயிலுக்கு சூடாக குடிக்கிறதே சரி ஆறட்டோன்னு விட்டாச்சு. பூஜா டெக்கரேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பூஜை ரூமே கொஞ்சம் ரொம்ப அழகாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுவும் கோலம் போட முடியலனாலும் கோல ஸ்டிக்கர் ஒட்டினதுனால ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. பூஜை ரூமில் கண்டிப்பாக கோலம் இருக்கணும், அப்போ தான் அந்த பூஜை ரூமுக்கான அழகே வரும். நம்மளால் என்ன முடியுமோ, அரிசி மாவு கோலமாக இருந்தாலும் சரி, இல்லை கோலப்பொடியை வச்சு போடுறது இருந்தாலும் சரி, அப்படியும் முடியலன்னா கோல ஸ்டிக்கரையாச்சும் ஒட்டி வைக்குங்க. அப்போ தான் பூஜை ரூமுக்கு ரொம்ப அழகாகவும் ஒரு பாசிட்டிவான ரொம்ப டல்லாக இல்லாமல் பிரகாசமாகவும் இருக்கும். சரி பூஜை சாமான்லாம் எடுத்து வச்சுட்டு ஓரளவுக்கு பாதி தேய்ச்சி முடிச்சிருந்தேன். மீதி தேய்ச்சி முடிச்சுட்டு அது தேய்க்கிறதுக்கே மணி 1.5 hour ஆகிடுச்சு, ஒரு 1 hour 2 hours ஆகிடுச்சு. சரி மார்னிங்கே குளிச்சிருந்தேன், பட் தலைக்கு குளிக்கல. சரி போகும்போது இதுக்கு ஸ்வெட்டிங் ரொம்ப அதிகமாகும் இல்லையா, இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு. சரி ஸ்வெட்டிங் அதிகமாகவும் தலை ரொம்ப இன்னும் ஈரமாகிடுச்சுன்னா சளி பிடிச்சிட போகுதுன்ட்டு ஸ்கூலுக்கு பசங்களை கூட்டிகிட்டு வரும்போதுக்கு முன்னாடி போய் குளிச்சுட்டு குளிச்சுட்டு நம்ம போயிடலாம், அது கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம வெறும் குளிச்சுட்டு மட்டும் பூஜை சாமான் தேய்ச்சிட்டு இருந்தேன். Why?
சாமி கும்பிட்ருந்தேன். இந்த குபேர எந்திரம் வந்து 9 வாரம் இல்லைன்னா 9 பௌர்ணமிக்கு 9 அமாவாசை இப்படி 9 கணக்கை வச்சு நம்ம சாமி கும்பிடலாம். குபேர எந்திரத்தில் அந்த நான் ஒரு நம்பருக்கும் ரூ. 1 காயின் அல்லது ரூ. 5 காயின் வச்சு சாமி கும்பிட்லாம். அப்படி 9 வாரம் இல்லைன்னா 9 பௌர்ணமிக்கு செய்யும்போது 81 காயின் வந்து நமக்கு சேரும். அப்படி பண்ணிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். கடன் தொல்லை எதுவுமே இருக்காது. பண வரவு நல்லாவே இருக்கும். அந்த 9 காயின்னு 81 காயினையும் சேர்த்து வச்சு 9 வாரத்துக்கு இல்லை 9 பௌர்ணமிக்கு சாமி கும்பிட்டு 81 காயின் வந்ததுன்னா கடைசி வாரத்தில் சாமி கும்பிட்டுட்டு சிவன் கோயிலில் போய் அந்த 81 காயினையும் சிவன் கோயிலில் போய் இருக்கிற உண்டியலில் போட்டுட்டு சிவனுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு வரணும். அப்படி வந்தால் நல்ல பலன் கிடைக்கும். நான் 9 வாரம் 9 பௌர்ணமிக்கு செஞ்சு முடித்து 81 காயினை பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.